வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரியாணி மேன் சேனலில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம டோரா புஜ்ஜி பிரேக்கப், அவங்க வந்து பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஒரு வீடியோ நம்ம புஜ்ஜி போட்டிருந்தாப்புல, டோராவா புஜ்ஜியா அவங்க பேர்? எனக்கு டோரா புஜ்ஜி கப்பல் தான் தெரியும், யாரு டோரா யாரு புஜ்ஜிங்கிறதுலாம் தெரியாது. டோரா புஜ்ஜி, ஃபேமஸ் டோரா புஜ்ஜி, அவங்களோட டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி ஜோவிகா வெளியே வந்ததும் அவங்க அம்மாவோட ஒரு யூடியூப் லைவ்ல ஒரு கேமியோ கொடுத்தாங்க. அந்த கேமியோ கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் வந்துட்டு ரிவீல் ஆயிருக்கு. நான் எப்படி இதை வந்து இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியல. அவங்க அப்படி சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் இதான். ஹாய் 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 முதல் நாள் நீங்க எல்லாம் நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? முதல் நாள் பேக் பண்ற நீ பார்த்தது நான் கூட நினைச்சேன், எதுக்கு வனிதா அக்கா வேலை மெனக்கிட்டு தினமும் ராத்திரி இந்தியா கிளிப்ஸோட யூடியூப் சேனல்ல லைவ் போய் அன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ் நடந்த விஷயங்களை பத்தி ரிவ்யூ போடுறாங்க அப்படின்ட்டு. இப்போதான் எனக்கு தெளிவா தெரியுது அவங்க ஏன் அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க ஏன் அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்களோ, என்ன கிரிஞ்சு பண்ணாங்களோ, என்ன கருமத்தை பண்ணாங்களோ, அதை வந்துட்டு முட்டு கொடுத்து அதை வந்து வேற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட மேனிபுலேட் பண்ணி சொல்லி அவங்க பொண்ணுக்கு வந்து ஓட்ஸ் வாங்கி தரத்துக்கு தான் இவ்வளவு நாள் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா இந்த இன்டர்வியூவர் அவரே சொல்றாரு, அவர் இவங்க வீட்டுக்கு போய் ஜோவிகா பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை இவர் மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு. அப்போனா இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சேனலை, இந்த இந்தியா கிளிப்ஸ் சேனலை வந்துட்டு இதுக்கு மேல நம்மளால வந்து நம்ப முடியுமா? பிகாஸ் இவ்வளவு மேனிபுலேட்டிவா அவங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய பிஆர் ஸ்டண்ட்டை வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கேஷுவலா வந்துட்டு அவங்க இன்டர்வியூவே ஒத்துக்கிறாரு. வேற நாளைக்கு இவங்க வந்து பொலிட்டிக்கல் மேனிபுலேஷன்லாம் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு இட் வில் ஹேவ் பிக்கர் கான்சிக்வன்சஸ் இல்லையா? எப்படி இருக்கீங்க? உங்க கல்யாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பத்தியா ஞாபகம் இருக்கு? பாத்தீங்களா, குடும்ப பிரச்சனை எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, ஜோவிகா வந்து நம்ம டைரக்டர் பார்த்திபன் டைரக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் ஆர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஆர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் ஆர் பார்த்திபன் அவர்கிட்ட வந்துட்டு இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும் அப்படின்னா ஃபிலிம் நாலேஜ் ரொம்பவே அவசியம். ஃபிலிம் நாலேஜ் மட்டும் இல்லாம ஃபிலிமோட டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப அவசியம். இதை வந்து நீங்க விஸ்காம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இல்ல வந்து டிஎஃப்டி படிச்சோ இல்ல வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போய் படிச்சோ வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா we all know that ஜோவிகா இதெல்லாம் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் வந்துட்டு எப்படி நம்ம டைரக்டர் பார்த்திபன் வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா செலக்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாருன்னு தெரியல. இதே நீ நானும் போனேன்னு வச்சுக்கோவேன், அந்த புக்கை படிச்சிருக்கிறியா, இந்த மயிரை குடிக்கிறியா, அதை பண்ணிருக்கிறியா, இதை பண்ணிருக்கிறியான்னு கேள்வி கேட்டு நம்ம மேல நம்மளுக்கே வந்து ஒரு டவுட் வர மாதிரி ஒரு மைண்டை மாதிரி தான் வெளியே அனுப்புவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் ஜோவிகாவோட தமிழ் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம டைரக்டர் பார்த்திபன் வந்து he was 100% கான்ஃபிடென்ட் தட் இவங்கள தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏத்துப்பேன் அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டாரு. அவர் தான் வந்து புது முயற்சி டைரக்டர் ஆச்சே. இன்னைக்கு ஸ்கூல் மட்டுமே படிச்சிருக்கிற பொண்ணை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிறாரு. நாளைக்கு எல்கேஜி படிச்ச ஒரு பொண்ணோ இல்லை பையனே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துப்பாரு. அதுக்கப்புறம் ஆடு மாடு பசு குசு யாரா இருந்தாலும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துப்பாரு. unless and until they belong to a film family. ஈஸியான வழியில யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் அள்ளி கொடுப்போம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. So please discontinue Viscom and Film Institute and please join engineering and do something. Why I didn't get married? Na love பண்ணதுல one sided. Okay. One sided. அப்புறம் அந்த ஃபேமஸ் ரிவ்யூவர் One side. 5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஒன் சைடாக லவ் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அந்த பொண்ணு ஓகே சொன்னாதானே அந்த பொண்ணு நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகும். சத்யேந்திரா அவரோட லாஜிக் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. Extremely beautiful girls. அந்த மாதிரி பொண்ணுங்களோட யாரும் சுற்றிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகான பொண்ணுங்க. ஒன்று காமெடி என்னன்ட்டா, எனக்கு நான் சுற்றின பொண்ணுங்களெல்லாம் 16-17 வயசு தான். எனக்கு 29-30 இருக்கும். What the f was that? இந்த இன்டர்வியூ அப்படியே நிறுத்திட்டு FBI ஓபன் அப்ல சொல்லிருக்கணும். அவங்க என்ன மேனேஜ் பட் ஒரு டைமில் அவங்களுக்கு எமோஷ்னலி மேனேஜ் பண்ண முடியல. என்னோட பிரேக் ஆன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இட் டுக் லாட் ஆஃப் டைம். எதுக்கு இவர் இன்டர்வியூன்ற பேரில் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? இவர் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூவில்
வந்து எனக்கு வந்துட்டு 18 to லியோ 24 படம் ஒரு நெட்ல டாட் அப்போ வேணும் ஃபேமஸ் ஆனார் இவர் ரிவ்யூ அது பண்ணி. கூட ரியாக்ட் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பவே நான் சொன்னேன் இவருக்கு டாக்டர்லாம் வேண்டாம், இவர் வந்து ஒரு சுகர் பேபியை தேடுறாருன்ட்டு. ப்ரூவ் ஆயிருச்சா? இவங்க 2 பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் இவங்க வந்துட்டு ஒப்பீனியன்ற பேரில் சொல்கிற விஷயங்களை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இவங்க வீடியோவுக்கு நான் என் வீடியோவில் ரியாக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். அதாவது அவர் வந்து ஒன்று போட்டிருக்காரு. அதாவது நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது புயல் வரத்துக்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு 6th December அன்னைக்கு தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஹெவி மழைக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் எப்படி இவர் வந்துட்டு இந்த புயலுக்கு முன்னாடி கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்குறாரு புதுசா? பூமர் இல்லையா, பாவம் அல்சைமர். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எங்களை வந்து முட்டு கொடுக்குறாரு நினைச்சு இவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை முட்டு கொடுக்கல பூமர், உங்களை கலாச்சேன். முட்டு அப்படின்னா நீங்க சொன்ன பாயிண்ட் நான் சப்போர்ட் பண்ணேன்னு அர்த்தம். நான் உங்களை சப்போர்ட் பண்ணல, உங்களை கலாச்சேன். ஓகேவா? தேர் இஸ் a difference. இவர் யார் பண்ணி என்ன பண்ணி இவரு முட்டு கொடுத்தது யாருக்கு? தம்பிக்கு. ஏன்னா இவர் பார்க்கும் போதே பக்காவாக தெரிஞ்சிச்சு இவர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஏன்னா டிஷர்ட் என்ன டிஷர்ட் போட்டுருந்தாரு? பிளாக் கலர் இல்லைங்க, உள்ள பெரியார் டிஷர்ட் ஒன்று போட்டு இங்கே ஜஸ்ட் பிகாஸ் நான் பெரியார் சேனல்ன்ற டிஷர்ட் போட்டிருக்கேன், பிரிண்ட்ல டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றனால, இது ஏமாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போட்டிருக்கேன்றனால நான் தம்பி அப்படின்றாப்ல. எனக்கு புரியல, அப்போ பெரியாரை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா தம்பிகளா? மறுபடியும் சொல்றேன் பூமர் அங்கிள், மறுபடியும் சொல்றேன். ஐயோ, உங்களுக்கு என்ன பென்ஷன் வரலையா? இல்லை கேட்குறேன், பென்ஷன் வரலையா? இங்கே நிற்கிதா? கலைஞர் டிவிலே நிற்கிதா பென்ஷன்? நீங்கள் சொன்ன கருத்துக்கு ஒருத்தர் எதிர்கருத்து வைக்கிறான், நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஒருத்தன் டிஸ்ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னா இப்படி கையை கட்டிட்டு நான் பண்ண தப்பு தம்பி, நான் பண்ண தப்பு தான், நான் வந்துட்டு இப்படி சொல்லிடக்கூடாது, ஏன் 200 ரூபாய் புத்தி வேலை செஞ்சிருச்சு தம்பி அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு பெரியார் பேர் போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா அவன் ஒரு தம்பி, அவன் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படின்னு உருட்டுருக்கான். சத்தியமா வந்துட்டு ஊப்பிங்க கூட இப்பெல்லாம் உருட்ட மாட்டாங்க. எங்கன்னா தண்ணிலாம் வடிஞ்சு போச்சுல எல்லாத்துலேயும். நான் அதுதான் க்ளீனாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு 2015 35 சென்டிமீட்டர் தான் ரெயின்ஃபால் சொல்லிட்டார் ரமணன். ரமணன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, you are too young to have enjoyed all those time. ரமணனோட பிரஸ் மீட் வந்து பசங்கெல்லாம் இப்போ வரைக்குமே வானிலை அறிக்கைன்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரமணனா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் சொல்லி அவர் எப்ப லீவ் சொல்றாரோ அப்ப மழை. ஆனா இப்பவுமே வந்து சில டைம் அப்படிதான் நடக்குது. 99% ஸ்கூல் லீவுன்னு சொல்ற அன்னைக்கு மழையே பெய்யாது. இப்போ கூட இங்க கூட இப்பதான் மழை ரெட் அலர்ட் கொடுத்திருந்த டைம்ல வந்துட்டு ஒரு சொட்டு மழை கூட இங்க நாக்கு ஆக்சுவலா முத நாள் ஆரஞ்சு அலர்ட்ல பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரெட் அலர்ட்ல வந்து அவ்வளவா நாகர்கோயில்ல மழை பெய்யல. ஆரஞ்சு அலர்ட்ல வந்து நல்லா, அதாவது காலையில இருந்து சண்டே ஃபுல் டே மழை பெய்யுது. அப்போ இவங்க ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சொட்டு மழை கூட இல்லை. அதுக்கப்புறம் மழை இல்லை. நாங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து நீங்க வந்து திருநெல்வேலியா சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க திருநெல்வேலி கிடையாது, நாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் சில இடங்கள்ல வந்து ஃப்ளட் வந்திருந்து. பட் நாங்க சேஃபா தான் இருந்தோம். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப நம்ம நினைச்ச அளவுக்குலாம் இல்லை, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. வந்துட்டு உடனே வடிஞ்சிருச்சு தண்ணி. வந்து நம்ம எங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை மாதிரி அப்படியே கட்டி கிடக்குது. அது வந்து தண்ணி இறங்கி போயிடும். அதனால வந்து ரொம்ப வந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். என்ஜாய்ட் யுவர் லைஃப். வேஸ்ட் வாழ்ந்தே வேஸ்ட். நான் இப்போ சொன்ன ரமணன்றவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல கடவுளை விட பெரிய இடத்துல அவரை வச்சு கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. திருநெல்வேலியில வந்துட்டு நம்ம டைரக்டர் வந்துட்டு ஆன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க மக்களை வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு, நிறைய ட்வீட்ஸும் நான் படித்தேன். மிச்சம் புயல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மழை பெஞ்சு வாட்டர் லெவல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீட்ஸில் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்ன உடனே களத்தில் இறங்கினா முதல் எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம், விச் இஸ் உதயண்ணா. இதே வேலையை அவர் வந்து திருநெல்வேலியும் ஸ்விஃப்டா பண்ணியிருக்காரு, விச் இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள். அந்த இடத்துல அவர் மட்டும் தனியா இல்லாம டைரக்டர் மாரி செல்வராஜும் வந்துட்டு இமீடியட்டா களத்துல இறங்கி அவரோட சேர்ந்து வேலை பார்த்தது வந்துட்டு ஹைலி அப்ரிஷியேட்டபிள் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இந்த வேலையை வந்துட்டு ஏன் மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காருன்னா, ஹீஸ் ஃப்ரம் திருநெல்வேலி, அதனால வந்துட்டு ஹி வாண்ட்ஸ் டு சேவ் காட் அண்ட் சேவ் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் டவுன்ன்றனால தான் அவர் அதை பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. இந்த வேலையை நம்ம அண்ணன் பாரஞ்சித் ஏன் பண்ணல? மெட்ராஸ்ல படம்
எடுக்க தெரியுதுல்ல அவர் ஏன் பண்ணல? மாரி செல்வராஜால திருநெல்வேலியில போய் களத்துல இறங்கி உதவி பண்ண முடியும் போது ஏன் வந்து டைரக்டர் பா ரஞ்சித்தால சென்னை மக்களுக்காக களத்துல இறங்கி உதவி பண்ண முடியல? ஆனா தங்கலான் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் பாருங்களேன் இப்ப போச்சே ஒரு புயல், அதுல வந்துட்டு நம்ம மக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க, அந்த மக்களுக்கு வந்து குரலே இல்ல, அதுவே இல்ல, இதுவே இல்ல, அந்த மக்களோட குரலா நான் இந்த படம் எடுத்திருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாரு. ரொம்ப தெளிவா அவரோட ஒர்க்னஸ், அவரோட புரட்சி எல்லாத்தையுமே அவர் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல தான் பண்ணுவாரு. இந்த பொண்ணு யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் தட் ஃபேமஸ் லெஸ்பியன் சிக். இவங்க யூசுவலா ஒரு பேரோட தான் வருவாங்க. இவங்க புஜ்ஜி, அவங்க டோரா இவங்க ரெண்டு பேரை பத்தி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ பாப்பப் ஆகும். ஸ்கேன் பண்ணி அதை நீங்க பார்க்கலாம். இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டோரா புஜ்ஜிக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வங்காள விரி கூட எவ்வளவு பெருசா விரிஞ்சதோ அதை விட ஒரு பெரிய விரிசலா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கைக்குள்ள ஒரு விரிசல் வந்துருச்சு. அந்த விரிசல் எதுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு இப்போ புஜ்ஜி சொல்ல போறாங்க, கேட்கலாம். மே மாசத்துல இருந்து எங்களுக்கு வந்து சண்டை மட்டும் தான் நடந்தது. மே மாசத்துல இருந்து மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல எதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போதை பொருளுக்கு வந்து சனிலியானுக்கு அடிமையாகிறீங்க, ஹானிலிக்கு அடிமையாகிறீங்க, சாரா அரபிக்கு அடிமையாகிறீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் இயேசுவுக்கு அடிமையாகும். கிட்ட சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் போய் அவங்க வீட்லயும் நான் சொன்னேன். அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா எடுத்துக்கினாங்க. ஏன் முன்னாடியே கஞ்சா இழுத்து மூஞ்சிலே புகையை ஊந்துனாங்க, டேபிள் மேல ஏதோ லைனா வச்சு மூக்குல உறிஞ்சாங்க என் முன்னாடி. அவங்க வீடு இல்ல, அது ஒரு ஹாட் பாக்ஸ். மஞ்சா காமல எல்லாம் வந்தது அவங்களுக்கு. அப்புறம் இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நாங்க பார்த்து சரி பத்திட்டும். திருப்பி பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் திருப்பி நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போதை ஊசி இருக்குல்ல, அந்த போதை ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி மாட்டிட்டாங்க. ஐ திங்க் போலீஸ் வந்து இவங்க 2 பேரும் கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பிகாஸ் இவங்க சொல்ற மாதிரி அந்த டோரா வந்துட்டு அவங்க போதை ஊசிலாம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ட்ரக் பெடலர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ற ஆளா இருப்பாரு. ஏன்னா சினிமாலாம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு டோரா பிடிச்சா அவனை பிடிச்சா அவனுக்கு யார் ட்ரக் சப்ளை பண்றானோ அவனை பிடிச்சிருக்கலாம். அப்படியே பிடிச்சே போனா இது ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாறிடும். விக்ரம் பார்ட் 2க்கு ஸ்கிரிப்ட் ரெடி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்ல டிவோர்ஸ் ரேட்ஸ் வந்துட்டு LGBTQ கம்யூனிட்டில லெஸ்பியன்ஸ் மத்தியில தான் ஜாஸ்தி இருக்கான். That's it for this video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சரியா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் வருது, ஓகேவா? நிறைய புது வீடியோஸ்லாம் வருது, புது கான்செப்ட்லாம் வருது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சரியா, இத்தனை இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை. நீ சொல்லுவேன் தெரியும்ல, அதான் முதல்ல வாய போண்டது. நம்ம எப்போவுமே அவர் வீடியோ முடியும் போது அவர் அப்படி சொல்கிறது நான் வந்து ரிக்ரியேட் பண்ணி சொல்கிறேன். அது எனக்கு பிடிச்சத வாங்கி மூடி என்ன சொல்கிறது. நான் இந்த வீடியோ கூட எதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா, அந்த டோரா புஜ்ஜி நம்ம ஆல்ரெடி இவரோட சேனல்லேருந்து தான் வீடியோ பண்ணியிருந்தோம். டோரா புஜ்ஜி ரீல் ஸ்கேம்னு அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாப்புல. ஸோ இப்போ இவங்க பிரேக்கப்போட ஸ்டோரி, அதுவும் ஏதாவது ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு சின்ன பார்ட்டாக வச்சுருக்காங்க. பட் அது ஓகே தான். ஆனால் இவங்களோட ஸ்டோரி எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவங்க போட்டு 3 நாள் வந்து ஒரு 1 மில்லியன் வியூ கிட்ட போயிருக்கு. அந்த அளவுக்கு இவங்க அது எப்படின்னு தெரியல. அவங்களோட இது அவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம ராபி இருக்கார்ல, நம்ம எல்லாரோட சம்பளத்தையும் இன்கம் சொல்லுவார்ல, அவரு இன்னைக்கு போட்டிருந்தாப்புல. நான் இன்னைக்கு பார்த்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை மெயினாகவே எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றதை நம்ம அப்போ இவங்களோட உள்கருத்தை வந்து நம்ம நிறைய வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன நடந்திருக்கு இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவை வந்து நான் முழுசா அது இன்டர்வியூ கிடையாது, சாரி அவங்க வீடியோ அது வந்து நாங்க பிரிஞ்சிட்டோம் சொல்லி வந்து இந்த பொண்ணு புஜ்ஜியா இவங்க போட்டிருக்காங்க, அது டோராவா அந்த புஜ்ஜிங்கிற அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி பேசி இருந்துச்சு. அவங்க இப்படிலாம் வந்து ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க, நிறைய வந்து ப்ரொமோஷன்லாம் சொல்லி காசு வாங்கி ப்ரொமோஷன்லாம் சரியா பண்ணாம இப்ப எல்லாருமே வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றாங்களாமா. ஸோ வந்து அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நான் பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ ஆக்சுவலா. ஓகே.
மேட்ரு புரிஞ்சா மேட்ரு புரிஞ்சு பட் எனக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு அந்த மேட்ரு வந்து உள்வாங்க முடியும், கருத்தை வந்து உள்வாங்கணும். நீ உள்ள வாங்குதே வெளியே வாங்குதே தெரியுங்களா? ஸோ எனிவேஸ் நம்ம வீடியோ பிரியாணி மேன் வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்ட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதில் எத்தனை பேர் டோரா புஜ்ஜியோட ஃபேனுங்கிறது எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இல்ல சில வீடியோஸ் எல்லாம் கிரிஞ்சா இருக்கும், பட் வந்து அந்த அந்த கேமராவோட ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப அது வந்து நல்லாவே நல்லா இருக்கும். அந்த பொண்ணோட வாய்ஸ் பார்க்கும்போது பிரிஞ்சிட்டோம் மித்தபடி அந்த என்னமோ சொல்லுது, அது திருப்பி 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 என்னமோ அது பேச்சிலேயே வந்து அதாவது ஆடியோ அந்த மியூசிக்கோட போகும்போது பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணி தான் கேட்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.